பார்த்தோம். இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 3.6ல் 4வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்தாங்கன்னா x² + 6x + 8 / x³ + 8 எந்த விகிதமுறு கோவையை கழித்தால் 3/x² - 2x + 4 என்ற கோவை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஒரு விகிதமுறு கோவையை கழிச்ச ஒரு ஆன்சர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 3/x² + 2x + 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த விகிதமுறு கோவை என்னன்னு கேட்டிருக்கான். அது எந்த விகிதமுறு கோவைன்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த விகிதமுறு கோவை என்னன்னு தெரியாது. அதனால் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், p(x)ன்னு வச்சுக்கலாம். அப்போ x² + 6x + 8/x³ + 8 எந்த விகிதமுறு கோவையை கழித்தான்னு சொல்லியிருக்கனால கழித்தல் குறி. எந்த விகிதமுறு கோவைன்னு தெரியாது. அதனால் அதை வந்து என்ன வச்சுக்கலாம், p(x)ஐ கழித்தால் எது கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3/x² - 2x + 4 கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கிடைக்குன்னா ஈக்குவல் டு போட்டு 3/x² - 2x + 4. அப்போ இந்த விகிதமுறு கோவையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் திருப்பி பாருங்க. x² + 6x + 8/x³ + 8 எந்த விகிதமுறு கோவையை கழித்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழித்தால்ங்கிறனால கழித்தல் குறி. எந்த விகிதமுறு கோவையும் தெரியாது. அதை நம்ம p(x)ன்னு எடுத்தோம். கழித்தால் என்ன கிடைக்குதான், 3/x² - 2x + 4ங்கிற விகிதமுறு கோவை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா p(x). இப்போ இங்கே வார்த்தையில் கொடுத்துருக்கிறத கணித குறியீடாக மாற்றிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது p(x). இப்போ p(x) வந்து மைனஸில் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், இந்த p(x)ஐ இந்த சைடு கொண்டு போயிடும். இந்த 3/x² - 2x + 4 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடும். இப்போ ஆல்ரெடி இந்த சைடு என்ன ஆகுதுன்னா x² + 6x + 8. இதை வந்து அப்படியே என்ன பண்ணிக்கோன்னா, இந்த 8ஐ வந்து என்னென்னா 2³ எழுதலாம், மதிப்பு மாறாமல். அப்போ x³ + 2³ மைனஸ் p(x) அங்கிட்டு போயிடுச்சுன்னா ப்ளஸ் p(x) ஆகிடும். இந்த 3/x² - 2x + 4 இங்கிட்டு இருந்தால் -3/x² - 2x + 4 இருக்கும். இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு என்னதுன்னா p(x) கிடச்சிரும். இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும். அதுக்கு முன்னாடி பகுதியை பார்க்கணும். இது வந்து x³ + 2³ இருக்குது. x³ + 2³ இருக்குது. அதனால் இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு a³ + b³ ஃபார்முலா படி இதை விரிவுபடுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கழிப்போம். x² + 6x + 8 அப்படி வச்சுட்டு இது எப்படி இருக்குன்னா a³ + b³ ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. அதாவது a இருக்கிறதுல x இருக்குது, b இருக்கிறதுல 2 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி இதை எப்படி எழுதலாம்னா a + b ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கும். a + b × a². இப்போ இங்கேருந்து ப்ளஸ் எழுதினோம்னா இங்கே ஃபார்முலாவில் வந்து என்னதுன்னா -ab + b² அப்படின்னு நம்ம 8ஆவதுலேருந்தே படிச்சுட்டு வரோம். அந்த ஃபார்முலா 8லேயும் இருக்குது, 9லேயும் இருக்குது, இப்போ 10லேயும். இப்போ a இடத்துல எக்ஸும் b இடத்துல 2ம் போட்டோம்னா அப்போ இந்த ஃபார்முலா படி இது என்ன இருந்ததுன்னா x + 2 × x². a வந்து என்னென்னா x × b வந்து 2 + b². b² வந்து 2² அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஃபார்முலா இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்குவோம், இல்லாட்டி அங்கே ஸ்டெப்பு போக லென்த்தியாக போகும். அப்போ x + 2 × x². 2 × x 2x 2² பண்ணோம்னா 4. அப்போ x³ + 2³ வந்து எப்படி எழுதலாம்னா x + 2 × x² - 2x + 4ன்னு எழுதலாம். மைனஸ் இந்த மைனஸ் என்ன இருக்குன்னா 3/x² - 2x + 4 இஸ் ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன ஆகுதுன்னா p(x). அதுக்கப்புறம் இது ஒரு விகிதமுறு கோவை, இது ஒரு விகிதமுறு கோவை கழிக்கணும். எப்படி கழிக்கிறது அப்படின்னா
பகுதியை பார்க்கணும், பகுதி சாமா இருக்கான்னு பார்க்கணும். பகுதி சாமா இல்லை, அப்போ என்ன எடுக்கணும், மீசிமா எடுக்கணும். இப்போ இந்த கோவைக்கு மீசிமா எடுக்கணும். மீசிமா வந்து என்னென்னா இதில் x+2 இருக்குது, இதில் x+2 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, இருந்தாலும் இல்லைனாலும் எழுதணும். அப்போ x+2 எழுதிக்கணும். அடுத்து இதில் x² - 2x + 4 இருக்குது, இதுலேயும் x² - 2x + 4 இருக்குது. அப்போ எழுதிக்கணும், இருந்தாலும் இல்லைனாலும் எழுதிக்கணும். இப்போ இதனுடைய அடுக்கும் ஒன்று தான், இதனுடைய அடுக்கும் ஒன்று தான். உயர்ந்த அடுக்கு எழுதணும், ரெண்டுமே சம அடுக்கு தான், அதனால் எழுதிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படி கழிக்கணும்னா நம்ம ஏற்கனவே போன வீடியோஸில் பார்த்தோம். இந்த மீசிமாவை எடுத்துகிட்டு இதால் வகுக்கணும். இந்த மீசிமா வந்து என்னென்னா x+2 × x² - 2x + 4 இதுதான் மீசிமா. இதனுடைய பகுதி என்ன, x+2 × x² - 2x + 4. இந்த x+2 இந்த x+2 கேன்சல் ஆகும். இந்த x² - 2x + 4 இந்த x² - 2x + 4 கேன்சல் ஆகிடும். அப்போ டோட்டலாக எல்லா டைம் கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்குன்னா 1. அதாவது 2ஆல் வகுத்தோம்னா என்ன வரும், 1 வரும், 2 2. அதேமாரி அடித்தோம்னா 1 வரும். வர ஆன்சரை எதோட பெருக்குன்னா தொகுதியோடு பெருக்கணும். இப்போ தொகுதி வந்து என்னென்னா x² + 6x + 8 இருக்குது. இங்கே கிடைச்ச ஆன்சர் வந்து × 1. நடுவில் என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் பண்ணுவோம். திருப்பி இதுக்கு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணால் இந்த மீசிமா எடுத்துக்கிட்டு இந்த பகுதியால் வகுக்கணும். மீசிமா வந்து என்னென்னா x+2 × x² - 2x + 4 பை அந்த பகுதி என்னென்னா x² - 2x + 4. இப்போ இதுவும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும், சேம் டைம். இப்போ என்ன கிடைக்குன்னா x+2 இந்த ஆன்சரை எதோட போய் பெருக்குன்னா தொகுதியோடு பெருக்கும். தொகுதியில் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 3 இருக்குது, அதோட இந்த ஆன்சர் என்னது x+2 வந்து பெருக்கும். அவ்வளோதான். இப்போ கழிச்சாச்சு, மீசிமா எடுத்து கழிச்சாச்சு. இஸ் ஈக்குவல் டு இந்த p(x). இதை சுருக்கணும். இப்போ சுருக்கணும்னா 1ஆல் இதை பெருக்கணும்னா அதே தான் வரும், x² + 6x + 8. -3ஆல் இதை பெருக்கணும், -3 × x 3x, -3 × 2 +× -3 2 6 பை x+2 × x² - 2x + 4 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு p(x)ன்னு எழுதிக்கணும். இப்போ டேர்ம் கலெக்ட் பண்ணோம்னா என்ன இருக்குன்னா x², இங்கே 6x இருக்குது, இங்கே ஒரு -3x இருக்குது, அப்போ கழிச்சோம்னா +3x. இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு -6 இருக்குது, அப்போ கழிச்சோம்னா +2 பை x+2 × x² - 2x + 4 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா p(x). இப்போ மேலே இருக்கிறத வந்து என்ன பண்ணலாம்னா காரணிப்படுத்தலாம். இப்போ இதை வந்து காரணிப்படுத்தணும். இங்கே x² கீழ் வந்து 1, இங்கே என்ன இருக்குன்னா கான்ஸ்டன்ட் வந்து 2, 1 2 பெருக்கணும். பெருக்கணும்னா 2 2. இங்கே நடுவில் எக்ஸோட கீழ் எழுதணும். எக்ஸோட கீழ் வந்து என்னென்னா +3. இப்போ பெருக்குனா 2 கூட்டினால கழிச்சாலும் 3ன்னா 2 2. 2 இங்கே எழுதிக்கணும், 1 இங்கே எழுதிக்கணும். இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்னா ரெண்டுமே ப்ளஸ். +× ++, 2 2 +2 +1 கூட்டினோம்னா +3. வேரியபிளோட பேர் என்னென்னா எக்ஸ், அதனால் x ஓகே, x. அப்போ இதை காரணிப்படுத்தினா என்ன ஆன்சர்னா x+2 × x+1 பை இந்த பகுதியில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். என்ன இருக்குன்னா x+2 × x² - 2x + 4 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா p(x). இந்த x+2வும் இந்த x+2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்குன்னா x+1 பை x² - 2x + 4 இதுதான் வந்து என்னென்னா p(x). அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இப்போ p(x) ஈக்குவல் டு x+1 பை x² - 2x + 4. இதுதான் வந்து நமக்கு தேவையான அந்த ஆன்சர். கழித்தால் கிடைக்கக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதை கழித்தால்னா அந்த x+1 பை x² - 2x + 4 கழித்தால் அந்த ஆன்சர் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.